அருமையான சங்கீதம், தாவீதின் சங்கீதம், 60வது சங்கீதம். எந்த சூழ்நிலையில் பாடுறாரு பாருங்க. தாவீது மெசொப்பொத்தாமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடு யுத்தம் பண்றாங்க. அந்த யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறப்ப பாடுறாராம் பாட்டு. யுத்தம் பண்றப்ப பாடுறாரு, துரத்துனா பாடுறாரு, வனாந்திரத்துல இருந்தா பாடுறாரு, ஒழிச்சுக்கிட்டு இருந்தா பாடுறாரு. முடியும் அங்க தகப்ப புள்ள துரத்துறான் பாடுறாரு, மாமனார் துரத்துறான் பாடுறாரு, விரட்டி விரட்டி அடிக்கிறான், துதிக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு. அதுதான் கிருபைங்கிறீங்களா? அந்த கிருபையை கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. ஏசப்பா அந்த தாவீதுக்கு கொடுத்த கிருபையை கேளுங்க, வாய் திறந்து. கொஞ்சம் தாவீதுக்கு கொடுத்த கிருபையை கேளுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எனக்கு தாங்கப்பா எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கிற கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்யறாரு? யுத்தம் நடக்குது, அப்பயும் அவர் என்ன பண்றாரு? பாட்டு பாடுறாரு. அவர் பாடும்பொழுது அவர் ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்றாரு? தேவனே, நீங்க ஏன் கைவிட்டீங்க? ஏன் எங்களை சிதறடித்தீங்க? ஏன் எங்க மேல கோபமா இருந்தீங்க? மறுபடியும் எங்களிடத்தில் அவர் தெரிஞ்சிருந்தது பார்த்தீங்களா? ஏன் எங்களை கைவிட்டு, ஏன் இந்த மனுஷன் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தீங்க? ஏன் கைவிட்டீங்க? நீங்களும் கேட்கலாம். சில அவர் கைவிட மாட்டார், நமக்கு அப்படி ஃபீல் ஆகும். ஆனால் கேட்கலாம், ஏன் கைவிட்டீங்க? கேட்குறாரு பாருங்க. ஏன் எங்களை சிதறடிச்சிட்டீங்கப்பா? எங்கள் மேலே நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. தேவன் நம்ம மேலே கோபமாக இருக்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளணும். எங்கள் மேலே நீங்கள் கோபமாக இருந்தீங்க, ஆனால் மறுபடியும் எங்கள்கிட்ட என்ன செய்யுங்க? திரும்புங்கப்பா, திரும்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு வசனம் பாருங்கள், ரொம்ப பயங்கரமான வசனம். அது உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. 60 எடுங்க. 60ல் பயங்கரமான வசனமாய் நான் பார்க்குறேன். 7ஆம் வசனம் பாருங்கள். கீலேயாத் மனாசே, கீலேயாத் என்னுடையதான், மனாசே இது ஆண்டவருடைய, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் மோவாப் என், அடுத்து வாசிங்க. என்னங்க இது வார்த்தை? ஏதோமின் மேலே நான் செருப்பை போடுவேங்கிறாரு. அப்படி தானங்க போட்டிருக்காங்க. ஏதோமின் மேல் என் செருப்பு, என் ஆண்டோடைய செருப்பை தூக்கி எறிவாராம். ஏதோம் யாருங்க சொல்லுங்க? ஏதோம் யாரு? குட், ஏசாங்க. ஏசா வம்சத்தின் மேலே என் செருப்பை தூக்கி போடுவேங்கிறார் ஆண்டவர். இவ்வளோ பெரிய வார்த்தை நீங்களாம் எந்த அளவுக்கு வாசித்தீங்கன்னு எனக்கு தெரியல. அது உங்களுக்கு திகில கொடுத்துச்சா? கீலேயாத் என்னுடையதுங்கிறது, மனாசே என்னுடையதுங்கிறாரு, யூதா என் நியாய பிராமணிகன்கிறாரு. ஆனால் மோசே ஏதோமே என்ன சொல்ற? அவன் மேலே என்ன செய்வேன்? ஏன் பாதர செய்ய? தெய்வம் அப்படிலாம் பேசுவாராங்க? சொல்லுங்க, தெய்வம் அப்படி பேசுவாரா? கொஞ்சம் பேசுங்க ப்ளீஸ், பேசுங்க. இந்த வசனம் பைபிளில் எத்தனை இடத்துல இருக்குது தெரியுங்களா? இதே சங்கீதம் தான் 108வது சங்கீதம். இதே சங்கீதம் 2 தடவை எழுதியிருக்காரு. 2 இடத்துல வருது. நான் ஏதோ மேலே என் செருப்பை தூக்கி போடுவேன். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இதெல்லாம் பேச மாட்டாருன்னு. செருப்பை தூக்கி போடுறாங்கிறார் பார்த்தீங்களா? ஏன் ஏதோ மேலே செருப்பை தூக்கி போடுறேன்னாரு? இது என்னுடைய செய்தி கிடையாது, ஆனால் தெரிஞ்சிருக்கணும். ஏன் ஏதோ மேலே என் செருப்பை தூக்கி போடுவேனாரு? ஏசாவுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியப்படுத்தின. அப்படியா? இந்த கூழுக்காக, இந்த சிவப்பான கூழுக்காக, ஒருவேளை ஆகாரத்துக்காக தேவன் கொடுத்த சேஷபுத்திர பாகத்தை அவன் என்ன செஞ்சிட்டான்? வித்து போட்டான், தூக்கி போட்டான், அசட்டைய பார்த்தான். நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அசட்டை பண்றவனே, உன் மேலே என் செருப்பந்தட்டை தூக்கி போடுவேன். ஓ மை காட், எவ்வளோ பெரிய வார்த்தை அது! அப்போ தேவன் கொடுக்குற குடும்பம், தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த சபை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம அலட்சியப்படுத்தணும்னா நம்மளை ஆண்டு நம்ம மேலே என்ன போடுறாங்கிறாரு? இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக பேசுகிறேன். தேவன் கொடுத்த எதையுமே இழந்துடாதீங்க, எதையுமே அற்பமாக நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதம் கிடையாது. எல்லாராலையும் முழு நேர ஊழியம் செய்ய முடியாது. எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்காது. ஊழியருக்கு தோல் கொடுக்கணுங்கிற பாரம் எல்லாருக்கும் இருக்காது. எல்லாராலையும் நிறைய தசம பாகம் தர முடியாது. எல்லாராலையும் அள்ளி அள்ளி கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. எல்லாராலையும் ஆலயத்தில் வந்து ஜெபிக்க முடியாது. எல்லாரையிலையும் நம்ம சரீரத்தில் நிறைய அவயவங்கள் மாறி சபையில் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்கள், அந்தந்த அவயவம் அந்தந்த வேலையை தான் என்ன செய்ய முடியும்? எல்லா அவயவத்தினாலையும் எல்லா வேலையும் என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. அதுபோல சபைக்கு வருகிற எல்லாராலையும் ஒர்ஷிப் நடத்த முடியாது. எல்லாராலையும் கீபோர்டு வாசிக்க முடியாது. இந்த கீபோர்டு மட்டும், இந்த கீபோர்டுன்னு எனக்கு தெரியும், 720 தெரியும், வேற எதுவுமே இதில் எனக்கு தெரியாது. அந்த ட்ரம்ஸ் எனக்கு அடிக்க தெரியுமா? எனக்கு பிரசங்கம் பண்ண மட்டும்தான் தெரியும். ஜெபம் நடத்த தெரியும்.
ஊழியம் செய்ய தெரியும். வேற எதுவுமே உண்மையிலே எனக்கு அதெல்லாம் தெரியாது. சிலது எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு கேமராவில் என்னன்னே தெரியாது, கம்ப்யூட்டர்லாம் தெரியவே தெரியாது. என் கையில் இருக்கிற ஃபோன்லேயே எனக்கு நிறைய தெரியாது என்பதற்கு என் ஹஸ்பண்ட், என் பையன் சாட்சி. தெரியாது எனக்கு. நான் ஒரு கூமுட்டேன். நான் கலிலேயா. ஆனால் எனக்கு தெரியும் 2025 கல்விமான்கள் மத்தியில் என்னை நிப்பாட்டுவார்னு எனக்கு தெரியும். கல்விமான்களுக்கு கிளாஸ் போதிக்கத்தக்கதாக என்னை நடத்துவார்னு ஆனால் எனக்கு தெரியும். நான் காலேஜ் போகலை, +2 தான் முடிச்சிருக்கேன். சாதாரண ஒரு நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், அவ்வளோதான். நான் காலேஜ் வாசலே எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஜெபக்குழுல கொண்டாந்து இணைக்கிறாரு. வேண்டான்னு ஓடுறானா ஏசாவை மைண்டில் வச்சுக்கோங்க. சபையில் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. சிலர் பணிவிடை செய்ய, சிலரால தான் பணிவிடை செய்ய முடியும், எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது. அப்போ நம்ம ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி ஓடுவோனா நம்ம மேலேயும் ஆண்டு சப்பலை தூக்கி போட. இது இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற ஒரே. ஏசாலாம் பரலோகத்தில் இல்லை, யாக்கோபு பரலோகத்தில் இருக்கிறார். ஏசா மேலே பூமியிலே செருப்பை தூக்கி போட்டாருன்னா பரலோகத்தில் இருக்குமா அந்த ஆத்மா? பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. பின்னாடி புதிய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அழுகிறான். ஏசா என்ன செய்யறான்? ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறான்? பெற்ற தகப்பன்ட்ட ஈசா கிட்ட அழுகுறான். ஈசாக்கு ஆசீர்வதிக்க முடிஞ்சுச்சா? பேசுங்க ப்ளீஸ், கொஞ்சம் சத்தியம் நமக்கு தெரியணும். ஈசாக்களை ஆசீர்வதிக்க முடிஞ்சுச்சா? பெற்ற தகப்பனாலே என்ன செய்ய முடியல, ஆனா அழுகிறான். அதே அவன் பின்பாடு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அழுகிறான். அதான் எபிரேயர்ல போட்டிருக்கு. ஆண்டவரும் சொல்லிட்டாரு, சி ஏசாவை நான் வெறுத்தேன்ட்டார். வேண்டாம், போடா. ஒரு கூழுக்காக, வீணா போன கூழுக்காக நான் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்துட்டு தூக்கி எரிஞ்சிட்டியே, வித்துட்டிய. இப்போ வந்து அழுகிற, மனம் திரும்பினானா, அழுகிறானா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? மனம் மாறுதலை பெறாமற் போனான். அப்போ ஏசாங்கிற ஆத்துமா எங்கே இருக்க போகுது? பரலோகத்தில் வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ரொம்ப கவனம். ஆண்டவரை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அன்று அன்புள்ளவர், மனதுருகிற, எல்லாம் கரெக்டு. ஆனால் நான் தேவனை தூக்கப்படுத்துவேன்னா அவர் வேற மாதிரி. என்னங்க, ஒன்றும் இல்லைங்க, பெற்றோர்களாகிய நம்ம பிள்ளை தப்பு பண்ணால் என்ன பண்ணுறோம்? சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என்ன செஞ்சிடறோம்? பட்டுன்னு என்ன செஞ்சிடறோம்? இப்போ பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்துட்டு என்ன செய்ய முடியல. ஆனால் அவ்வப்போது சில அடி விழ தான் செய்யுது, ஆனால் அதிகமாக அடிக்கிறது இல்லை. ஏன்? நம்ம பிள்ளை நல்லா இருக்கும், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை நல்ல பேர் வாங்கணும். எஸ் கர்த்தர் நல்லவர். ரொம்ப கவனம். ஏதோமின் மேல் நான் என் பாதரட்சையை, யோ மை காட், செய்தி அது இல்லை. தியானிக்கும்படியை கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 11ஆம் வசனம் என்ன சொல்றாரு? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே இக்கட்டில் இருக்கோயா, யுத்த காலத்தில் நிற்கிறோயா, ஆபத்தில் இருக்கோம், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதான தப்பா புரிஞ்சுக்காதீங்க. மனுஷனால எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. பண உதவி செஞ்சிடலாம், சுகம் கொடுத்துட முடியுமா? பண உதவி செஞ்சிடலாம். நம்ம தம்பி, நம்ம அக்கா பண உதவி செய்யலாம், ஆனால் சுகம் கொடுக்க முடியுமா? அதனுடைய அர்த்தம் அதுதான். மனுஷனுடைய உதவி விருதானா வேற மாதிரி. மனுஷ உதவியே வேண்டான்னு நினைச்சிடாதீங்க. மனுஷ உதவி நமக்கு மிக மிக இடுக்கணில் உதவவே. சகோதரன் கூட பிறந்தவங்களே எதுக்கு கொடுத்துருக்காருன்னா இடுக்கணில் உதவதான். அதனால சரி, இக்கட்டியில் எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு இக்கட்டில் உதவி செய்யும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்க வேண்டியது, ஜீசஸ் உதவி செய்யுங்க, விடுதலையாக்குங்க, சுகம் கொடுங்க, சிறையிருப்ப திருப்புங்க, கண்ணீரை மாற்றுங்க, சூழ்நிலையை மாற்றுங்க, ப்ளீஸ். இக்கட்டில் உதவி செய்யும். தாவீது இக்கட்டில் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டார். நம்ம தேவன் யார் தெரியுமா? உதவி செய்கிற கண்மலை. அதனால தான் பக்தன் இவர் பாடியிருக்காரு, தாத்தா பாடியிருக்கிறார், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும். ஆமாம், உதவி வரும் கண்மலை அவர் உதவி செய்கிற தேவன். அதனால உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டா, வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு போராட்டம், உடனே நீங்கள் யாரை தான் கூப்பிடணும்? ஜீசஸ் இக்கட்டில் எங்களுக்கு என்ன செய்யும்?
மரண பள்ளத்தாக்குல போறீங்களா? என்ன கேட்கணும்? ஜீசஸ் இக்கட்டில் எனக்கு என்ன செய்யும்? நம்முடைய தேவன் உதவி செய்கிற தேவன். ஆனால் யாருக்கு உதவி செய்வார்னா அவரை நோக்கி உதவியை கேட்குறவங்களுக்கு தான் அவர் என்ன செய்வார்? உதவி செய்கிற. நம்ம டைம் ரொம்ப போயிட்டதுனால நான் டக்கு டக்குன்னு போயிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 சாமுவேல் 7:12 சாமுவேல் சொல்றாரு, 7:12 பின்பகுதியில், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். எபினேசர்னா என்ன அர்த்தம்? எபனேசர் எபினேசர் எல்லாம் ஒன்று தான். எபினேசர்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு 2024 இதுவரைக்கும் உதவி செய்தவர் 2025 எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எபினேசர். நம் தேவன் யாரு சொல்லுங்க? எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை உதவி நீரே, நன்றி 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 தீரே. குட் குட் பாடுங்க. நன்றி நன்றி நன்றி. மைக்கில் பாடுமா? அவர் எபனேசர், அவர் உதவி செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது சொல்றார் இன்னொரு இடத்துல, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். சத்ருவானவன் நம்மளை விழும்படி தள்ளுறான். மனிதர்கள் சில நேரத்தில் நம்மளை விழும்படி தள்ளுறாங்க. வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி சில நேரத்தில் மனிதர்கள் நம்மளை தள்ளுறாங்க. சில நேரத்தில் பிரச்சனை நம்மளை தள்ளுது. சில நேரத்தில் பிசாசு நம்மளை தள்ளுறான். ஜெபிக்க முடியாத, ஜெபத்துக்கே போகாத தள்ளுறான். ஆலயத்துக்கு போகாத தள்ளுறான். நம்மளை விழும்படி அவன் தள்ளுறான். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சத்துரு நம்மளை விழும்படி தள்ளுனாலும் கர்த்தரோ எனக்கு சொல்லுங்க, கர்த்தரோ எனக்கு சொல்லுங்க, கர்த்தரோ எனக்கு. ஏன்னா என் தேவன் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர். எல்லா சூழ்நிலையிலையும் செஞ்சிருவாருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் செஞ்சிருவார். ஏன்னா நம்ம ஆண்டவர் உதவி செய்கிற ஆண்டவர். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்ய. வேதத்திலிருந்து 2 மனிதரை கொண்டு வந்திருக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் வந்த இக்கட்டு நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால ஆண்டவருடைய உதவி வந்து அவர்களை எவ்வளவாய் விடுவித்து மகிமைப்படுத்தினதுன்னு 2 பேரை கொண்டு வந்திருக்கேன். இப்போயோ மணி 10:35. நீங்களும் பொறுத்துக்கொள்ளணும், பாஸ்டரும் பொறுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. செய்திக்கு தலைப்பு என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. இக்கட்டில் நம்ம ஆண்டு இக்கட்டில் உதவி செஞ்சிருவார். அல்லேலூயா. வேதம் சொல்லு. ஏன்னா அவர் தாமே பாடுகள் பட்டு சோதிக்கப்பட்டதுனாலே சோதிக்கப்படுகிற நமக்கு, இந்த வசனத்தை சொல்லுங்க, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுகள் பட்டதுனாலே சோதிக்கப்படுகிற எனக்கு அவர் எல்லா பாதையில ஜீசஸ் நடந்து போயிருக்கிறார். அதனால அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால சோதிக்கப்படுகிற எனக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். ஆமென். எல்லா உதவியும் செஞ்சிருவார். எல்லா உதவியும் செய்ய. ஏன்னா அவர் இக்கட்டில் உதவி செய்கிற தேவன். வாசிக்கலாம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். ராஜா ஆசா ராஜாவை குறித்து தியானிக்க போகிறோம். ஆசா ராஜா யூதாவின் ராஜா. அவரை குறித்து எல்லாரும் எடுங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். கடந்த நாள் நேற்று தினத்தில் இதை நான் எழுதும்போது நினைச்சேன், இது மாதிரி என்னை குறித்து எழுதப்படணும் ஆண்டவரேன்னு சொன்னேன். என்ன போட்டிருக்கு வசனம் 2? என்ன போட்டிருக்கு? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும். நம்மளை குறித்து இப்படி எழுதப்படணுங்க. செல்வி என் பார்வைக்கு, தேவன் பார்வைக்கு, நம்ம பார்வைக்கு எல்லாமே இப்படிதான் இருக்கு. தேவ திட்டத்தை விட்டு ஓடுறது நன்மையாக தான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருக்கிறது நமக்கு எப்படி தான் இருக்கு? செம்மையா தெரியுது. திருவிருந்துன்னு கூட பார்க்காம ஓடுறோம். இன்னொரு ஃபங்க்ஷனை மனுஷனை கனப்படுத்த ஓடுறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நம்மளை குறித்து என்ன செய்யணும்? இப்படி சொல்லுங்க. நம்மளை குறித்து எப்படி எழுதப்படணும் பரலோகத்தில்? செல்வி என் பார்வையில் நன்மையும் செம்மையுமானவன். இப்படி எழுத நேற்று தினத்தில் தான் சொன்னார். எங்கள் என்னை குறித்து இப்படி தான் எழுதப்படணும். அந்த அளவுக்கு என்ன மாற்றுங்க. என் லைஃப் டோட்டலாக மாற்றிடுங்க. என்ன ஓரளவு முக்கால்வாசி ஓரளவு நிறைய எனக்கு பாடங்களை தேவன் கற்றுக் கொடுத்தார். எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்ததே உபத்திரவம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவா. ஒரு சகோதரியோட பாட்டு என்னை ரொம்ப தொட்டது. நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றால்
உடைகிறேன் ஐயா உம் சித்தம் செய்திட. நான் உடைக்கப்படுவது உம்முடைய சித்தம். நான் என்ன செய்கிறேன்? நான் உடைக்கப்படுறேன் ஆண்டவரே. உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நான் உடைக்கப்படுறது, நான் கண்ணீர் வடிக்கிறது தான் உங்கள் சித்தம்னா ஓகே, நான் உடைக்கப்படுறேன், நான் கண்ணீர் வடிக்கிறது. இது மாதிரிலாம் ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆமாம். இப்போ ஆசாவை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். 4வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா, ஆசா கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படி செய்ய தன்னுடைய ஜனத்துக்கு கற்பித்தான். ஏன்னா அவன் யூதாவுக்கு ராஜா. ராஜா தனக்கு கீழே இருக்கிற யூதா பட்டணத்தில் இருக்கிற எல்லா யூதர்களுக்கு அவன் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நீங்களும் என்ன மாதிரி கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய கற்பனையின்படி செய்யணும். என்ன அருமையான ராஜா இல்ல? கர்த்தரை தேடணும். கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க. கர்த்தரை தேடணும், அவருடைய கற்பனைகளின்படி நடக்கணும்னு ராஜா ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அதை தாங்க ஊழியர்களாகிய நாங்கள் சபைக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க. காலையில் எழுந்தது ஜெபிச்சியான்னு கேளுங்க, காலைல எழுந்து பைபிள் படிச்சியான்னு கேளுங்க. காலையில் எழுந்ததுமே புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா, எல்லாம் எடுத்து வச்சுட்டியா, ஒரு விஷயம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துரு, நல்லா எக்ஸாம் பேனா எடுத்து வச்சுட்டியா, பென்சில் எடுத்து வச்சுட்டியா, அதை எடுத்துட்டு வச்சு இதெல்லாம் நெக்ஸ்ட்டுங்க. உங்கள் பிள்ளையோட படிப்பு பரலவத்துக்கு கொண்டு போகிறதே கிடையாது. உங்கள் பிள்ளையோட பதவி பரலவத்துக்கு கொண்டு போகிறதே கிடையாது. அதுக்காக படிப்பு தேவையில்லையா? படிப்பு மஸ்ட்டுங்க. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஜீசஸ்ங்க. ஃபஸ்ட்டு ஜீசஸ். நம்ம லைஃப்பில் ஜீசஸ் ஃபஸ்ட்டுங்க. பாருங்க, இந்த யூதா ராஜா, இந்த ஆசா ராஜா கர்த்தரை தேடவும் கற்பனையின்படி வாழ ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரா? கற்பித்தார். அடுத்த 5வது வசனம் பாருங்க, யூதாவுடைய எல்லா பட்டணங்களில் இருந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாத மேடைகள் விக்கிரகங்களை அகற்றினான். அடுத்து கர்த்தரை தேடுற என் வாழ்க்கையில, இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும்னு நினைக்கிற என் வாழ்க்கையில தேவனுக்கு பிடிக்காத ஒண்ணுமே என் வீட்டில் இருக்கக்கூடாது. நம்ம குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருந்தா அதை செய்யுங்க. குடும்பமா ரட்சிக்கப்படாதவங்களை பத்தி நான் பேசல. நீங்க குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, என் பெட்ரூம்ல கர்த்தருக்கு பிரியம் இல்லாத இருக்கக்கூடாது, எங்க வீட்டு லிவிங் ஹால்ல ஆண்டருக்கு பிரியம் இல்லாத ஒன்றுமே இருக்கு, என் கிச்சன்ல, என் பீரோல எதுவுமே ஆண்டருக்கு பிரியம் இல்லாத எதுவுமே இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியை, இன்னும் பகை, இன்னும் கோபம், இன்னும் எரிச்சல், இன்னும் பொறாமை, இன்னும் மன்னிக்க மாட்டேன், அவங்கள மன்னிக்க மாட்டேன், இவங்கள தேவையற்ற வைராக்கியம், இதையெல்லாம் அகற்றினாதான் 2025 உங்களுக்கு பிளெஸிங்கா இருக்கும். கர்த்தரை தேடினாரு, தேட வச்சாரு, கற்பனையை கை கொண்டாரு, ஜனங்களை கற்பனைகளை கை கொள்ள வச்சார். நெக்ஸ்ட் என்ன செஞ்சாரு? தேசத்தையே என்ன செஞ்சாரு? கொஞ்சம் பேசுங்க. ஆண்டருக்கு பிரியம் இல்லாத எல்லாத்தையும் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தினார். ஆண்டருக்கு பிடிக்காது விக்கிரக ஆராதனை, ஆண்டருக்கு பிடிக்காது மேடையில் தூபம் காட்டுறது, அது எல்லாத்தையும் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தினார். இன்னைக்கு ஜீசஸ் அதான் நம்மகிட்ட எதிர்பார்க்க, இன்னும் கோபம் வேண்டாப்பா, கோபத்தை சபிக்கிற, எரிச்சலை சபிக்கிற, மூர்க்கத்தை சபிக்கிற, கீழ்ப்படியாமைகள் ஒளிந்து போவதாக. காலையில் தான் நினைச்சேன், ஆண்டவரே உங்கள் சத்தத்துக்கு நல்ல மெய்ப்பனாகி உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடா என்னை மாற்றிருங்க. உங்களுக்காக தான் சொல்கிறேன். அவர் நல்ல மெய்ப்பன். 2025 நீ நம்ம எல்லாரும் ஆடுகள். அந்த நல்ல மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு தயவு செய்து செவி கொடுக்க. இவர் என்ன செஞ்சார்? ஆண்டருக்கு பிரியம் இல்லாத எல்லாத்தையும் என்ன செஞ்சாராம்? தேசத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? அகற்றினாராம். வேதம் என்ன சொல்லுது? அகற்றினான். அவனுக்கு முன்பு ராஜ்யம். உங்கள் குடும்பத்தில் 2025 ஒரு இளைப்பாறுதல் வரணுமா? நீங்கள் இதை செய்யுங்க. ஆண்டருக்கு பிரியம் இல்லாத ஒன்று கூட என்னிட்ட இருக்கக்கூடாது, என் வீட்டில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வீட்டில் லஞ்ச பணம் வரக்கூடாதுங்க. வீட்டுக்குள்ள பரிதானம் வரக்கூடாது. நாள் பார்க்கறது, ராசி பலன் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, பூனை குறுக்க வந்துருச்சு, மாடு குறுக்க வந்துருச்சு, கண்ணாடி உடஞ்சிருச்சு. ஆண்டருக்கு பிரியம் இல்லாத எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. குடும்பம் மேக்சிமம் நம்ம குடும்பமாக தான் ரசிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க, ஓகே, வசனத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஓகே. நம்மகிட்ட ஆண்டருக்கு பிரியம் இல்லாத ஏதாவது என்னிட்ட இருக்கா? என் சிந்தனையில் இருக்கா? என் நினைவில் இருக்கா? என் வாயின் வார்த்தையில் இருக்கா? தயவு செய்து சொல்கிறேன், 2025 வீண் வார்த்தையே பேசாதீங்க, அவிசுவாச வார்த்தையே. அதனால என் தம்பி பையன் சொன்னான், அத்தை அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆயா செத்துட்டாங்கன்னா, ஆயானா எங்கள் அம்மா, ஆயா செத்துட்டாங்கன்னா ஒரு 6 மாதம் வீடு ஆட்டம் கண்டுருண்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பாருங்க, ஏன் ஆட்டம் கண்டுது? ஆயா செத்தாச்சு, ஆண்டவரை செத்துட்டாரு, எங்கள் அம்மா பென்ஷன் தாரர், அதனால அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறான். ஆயா செத்துட்டாங்கன்னா 6 மாதம் வீடு என்ன காணுமா? ஆட்டம் கண்டு கிடக்கா? போயிடுச்சா? இருந்த வேலையும் போயிடுச்சா? வருமானமும் போயிடுச்சா? தயவு செய்து வீண் வார்த்தை எதுவுமே. ஆண்டவர் இருக்கிறாருங்க, மலை போல ஆண்டவர் இருக்கிறாரு. பெற்றோரே பிள்ளைகளை நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க.
ஊழியக்காரரே விசுவாசியை நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. மலை போல ஆண்டவர் இருக்கிறாருங்க. நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் இருக்கார், சகாயம் செய்ய ஆண்டவர் இருக்கார், ஒத்தாசை செய்ய ஆண்டவர் இருக்கிறார், ஆசீர்வதிக்க ஆண்டவர் இருக்கார், தடையை நீக்க அவர் இருக்கார், விடுதலையாக்க அவர் இருக்கார், கண்ணீரை துடைக்க இருக்கிறார், புலம்பல மாற்ற இருக்கிறார், சஞ்சலத்தை நம்மளை விட்டு அப்புறப்படுத்த இயேசு இருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன், ஆண்டவரே 2025 உங்களை தவிர நான் யாரையுமே நேசிக்க கூடாது ஆண்டவர். ஆமா, போதும் மனுஷனை நேசிச்சு நேசிச்சு ஏமாந்து போனது, கண்ணீர் வடிச்சது போதும். அந்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஆண்டவர் தாங்க நேசிக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் பொறுப்படுத்துருவாரு. ஆண்டவரை பத்தி தெரியாதனால தான் நம்ம வாழ்க்கை வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் வாழ்க்கை அமெரிக்கையா இருந்ததான். ஆசா ராஜா வாழ்க்கை எப்படி இருந்தது சொல்லுங்க? ஏன் அமெரிக்கையா இருந்தது? அமெரிக்கா ஏன்னா சமாதானமா இருந்தது, இளைப்பாறுதலா இருந்தது, பிளஸ்ஸிங்கா இருந்தது. ஏன்? கர்த்தரை தேடினாரு. சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. கர்த்தரை தேடினாரு. சொல்லுங்க, கற்பனைகளின்படி வாழ்ந்தாரு. தேர்ட் என்ன பண்ணாரு? ஆண்டுக்கு பிரிய இல்லாத எதுவுமே என் அரண்மனையிலையும் இருக்கக்கூடாது, என் ஆளுகையிலையும் இருக்கக்கூடாது. அது மூணையும் செஞ்சாருங்க. குடும்பத்தில் அமெரிக்கை வந்துருச்சு. நல்லா ஓஹோன்னு நல்லா. அதுக்கப்புறம் 7வது வசனத்தெல்லாம் வாசிப்பீங்கன்னா அவர் சொல்றாரு, 7ஆம் வசனத்தின் பின்பகுதி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? தேசம் முழுசுமே இளைப்பாறுதல் தான், இளைப்பாறுதல் தான். ஏன்னா ஆண்டவரை தேடும் போது இளைப்பாறுதல். அப்படி இருந்த 8வது வசனத்தில் பார்த்தா ஆசா ராஜாவுக்கு 5,80,000 பேர் நிறைந்த ராணுவம் இருந்தது. எத்தனை பேர் இருந்தாங்க ஆசா ராஜாவுக்கு? 5,80,000 பராக்கிரமசாலிகள் நிறைந்த ராணுவம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அடுத்த வசனத்தில் ஒரு சோதனை வந்தது. ஆசா ராஜாவுக்கு விரோதமாய் எத்தியோப்பியா ராஜா சேரா 10,00,000 பேரோட யுத்தம் செய்ய வந்தான். இப்போ ஆண்டவரை தேடினாலும் என் வாழ்க்கையில் என்ன வர வாய்ப்பு இருக்கு? உபத்திரவம் வர. ஆண்டவரை தேடினாலும், பயந்து நடந்தாலும், அவருக்கு பிரிய இல்லாத செய்தாலும் என் வாழ்க்கையிலையும் ஒரு போராட்டம் வர வாய்ப்பு இருக்கு. என் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் வர இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா ஆசா செய்ததை, தாவீது செய்ததை செய்யணும். இப்போ பாருங்க, 5,80,000 பேர். இப்போ திடீர்னு எத்தியோப்பியா ராஜா சேரா 10,00,000 பேரோட ஆசாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண அப்படியே பாளையத்தில் வந்து நின்றுட்டாருங்க. பாளையத்தில் வந்து திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு? அதிர்ச்சி தகவல் ஆச்சரிய தகவலாகி மாறும். ஆமென். ஏன்னா நான் ஆண்டரை தேடுறேன். நான் யாரை தேடுறேன்? சொல்லுங்க எல்லாரும் வாய்த்து. நான் யாரை தேடுறேன்? ஆண்டவரை தேடுறேன். வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டுக்கு பிரிய இல்லாத என்னை விட்டு, என் வீட்டை விட்டு என்ன செஞ்சிட்டேன்? அதனால என் வாழ்க்கையில் யுத்தம் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்வார். 10,00,000 பேரோட யுத்தம் பண்ண வந்து நின்றுட்டான். ஆசா என்ன செஞ்சாரு தெரியுங்களா? 11ஆம் வசனம் எல்லாரும் வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்பா. ஹல்லேலூயா. பலம் உள்ளவன், பலன் இல்லாதவன், படித்தவனுக்கு உதவி செய்யறது எவ்வளவு ஈஸியோ அவ்வளவு ஈஸி முட்டாளுக்கு, பேதைக்கு உதவி செய்யறது ஆண்டவருக்கு. ஐஸ்வர்யவானுக்கு உதவி செய்யறது எவ்வளவு ஈஸியோ அதை விட ஈஸி ஏழைக்கு உதவி செய்யறது ஆண்டவருக்கு. அதெல்லாம் தெரிந்து வைத்திருந்தார். ஐயோ, அது பிரதமர் வீட்டு பிள்ளைங்க, இது சிஎம் வீட்டு பிள்ளைங்க, அது அப்படி வரும். அந்த சிஎம் வீட்டு பிள்ளைக்கு உதவி செய்யறது எவ்வளவு ஈஸியோ அதை விட ஈஸி கீழே கிடக்கிற உனக்கு உதவி செய்யறது. ஆண்டவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. அது அழகா அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரே, உடனே பாருங்க யுத்தம் வந்துருச்சு. உடனே ஆசா செஞ்சார். தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்பா. கூப்பிட்டு, ஆண்டு கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. சொல்லுங்க, எனக்கு உதவி செய்கிறது. சொல்லுங்க, எனக்கு உதவி செய்கிறது. செங்கடலை 2ஆ பிரிக்கிறதே ஆண்டுக்கு ஈஸிங்க. 6 நாளில் முழு உலகத்தை படைச்சிருக்காருல்ல. 6 நாளில் நம்ம பார்க்குற முழு உலகம் எத்தனை நாளில் படைச்சிருக்காரு? அப்போ எனக்கு உதவி செய்கிறது.
30 லட்சம் ஜனங்களுக்கு 40 வருஷம் ஆகாரம் கொடுத்துருக்காருன்னா நம்ம 4 பேர் இருக்கிறோம், வீட்டில் 3 பேர் இருக்கிறோம், நமக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யறது. அதான் புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் சொல்றாரு பாருங்களா, உதவி எங்கள் தேவன். அடுத்து வாசிங்க, எங்கள் தேவன் ஆகிய கர்த்தாவே எங்களுக்கு. இதை கேளுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு புது வருஷத்துல என்ன செய்யணும்? துணை நிற்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? உம்மை சார்ந்து உமது நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்து நிற்கிறோம் ஐயா. உம்மை சார்ந்து நிற்கிறோம், உங்க நாமத்துல நிற்கிறோம். ராஜாவுக்கு 5 லட்சம் பேர், 5,80,000 தான். அவர் 10 லட்சம் பேரோட வந்திருக்கிறாரு. இப்போ இவர் வந்து ஹெல்ப்புக்கு என்ன செய்யலாம்? இன்னொரு ராஜாவுடைய உதவியை கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? முடியும், சட்டம் இருக்கு. காசை கொடுத்து என்ன செய்யலாம்? அவன் எனக்கு விரோதமாக நிறைய 10 லட்சத்தில் வந்திருக்கிறான், அதனால கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கன்னு இன்னொரு ராஜாவுடைய உதவி அவன் என்ன செய்யலாம்? ஆனால் அவன் இன்னொரு ராஜாவுடைய உதவியை, அதே நேரத்தில் இன்னொரு யுத்தம் பண்ண வந்திருக்கிற ராஜாட்ட சரண்டரும் ஆயிடலாம். ஆனால் இவன் சரண்டரும் ஆகலை, இன்னொரு ராஜாவை ஹெல்ப்புக்கும் கேட்கல. சொன்னது என்ன தெரியுங்களா? உங்களை சார்ந்து நிற்கிறோம், நீங்களும் அவரை சார்ந்து நில்லுங்க. உங்கள் படிப்பு அப்படியே சார்ந்துடாதீங்க. என் படிப்பு என்ன வாழ வச்சிரும், என் பதவி என்ன வாழ வச்சிரும், என் வருமானம் என்ன வாழ வச்சிரும், என் புள்ள நீங்கள் கொண்டு போய் அவன் தான் உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பான். பார்த்துக்கங்க, கண்ணுக்கு எட்டாத தீவுல கூட கொண்டு போய் சேர்த்துருவான். யார் என்ன சிரிக்கிறீங்க? எல்லாம் உண்மை. என் பிள்ளை என்ன பார்த்துரும், என் பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், என் பிள்ளை என்ன பார்த்துருன்னா நல்லது. நம்ம காலத்தில் பார்த்தோம், இந்த பார்த்துக்கிட்டு இருக்கோம், அம்மாவை பார்த்தோம். என் தம்பி பையன் கேட்குறான் என்னைய, அத்தை அப்பாவுக்கு நீங்கள் 4 பேரும் சகோதரிகள் கிடையாது, 4 பேருமே தாய் மாதிரி எங்கள் அப்பாவை நேசிக்கிறீங்க. எங்கள் அப்பா உங்களுக்கெல்லாம் என்னத்தை செஞ்சாங்க? உங்களை மாதிரி இருக்கணும்னு நான் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். போதுங்க, அந்த சாட்சி பத்தாது. இப்போ தம்பி பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா உங்களுக்கெல்லாம் என்ன உதவி செஞ்சாங்க? நீங்கள் 4 பேர் தான் எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்கிறீங்க, எங்கள் அப்பா ஒன்றும் உதவி செஞ்சதில்லை. ஆனால் நீங்கள் 4 பேருமே எங்கள் அப்பாவை தாய் மாதிரி பார்த்துக்கிறீங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை? அது அவனை தொற்றுக்கல்ல, நிஜங்க. நம்ம காலத்தில் பார்த்துட்டோம், நம்ம தாயின்னு. நம்ம புள்ள பார்க்கணும்னு நினச்சிடாதீங்க. பார்க்கட்டும், நல்லா பார்க்கட்டும், நினைக்காதீங்கன்னு மட்டும் தான் சொல்கிறேன். உண்மை சார்ந்து சொல்லுங்க. சாகிற வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? உங்களை சார்ந்து நிற்கிறோம். என் இயேசு என்ன வாழ வச்சிருவாருங்க, என் இயேசு என்ன உயர்த்திடுவாருங்க, என் இயேசு என்ன நடத்திடுவாருங்க, என் இயேசு என்ன போஷிச்சிருவாருங்க, என் இயேசு என்ன கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்துருவாருங்க. எனக்கு இயேசு இருக்கிறாரு சொல்லுங்க. அது நல்லா இருக்குல்ல? என்ன சொல்லுங்க எல்லாரும், எனக்கு இயேசு இருக்கிறாருங்க. எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ், கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. எனக்கு இயேசு இருக்கிறாரு, அவர் என்ன நல்லா படிக்க வச்சிருவாரு. எனக்கு இயேசு இருக்கிறாரு, நல்ல ஜாப் கொடுத்துருவாரு. எனக்கு இயேசு இருக்கிறாரு, நல்ல வேலை கொடுத்துருவாரு. எனக்கு இயேசு இருக்கிறாருங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு என்னை வாழ வைக்கிற இயேசு இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கிற இயேசு, எனக்கு இயேசு இருக்கிறாருங்க. ஆமென். சொல்றான் பார்த்தீங்களா? ஆசா உண்மை சார்ந்து நிற்கிறோய்யா, உங்க நாமத்தில் நிற்கிறோம். இயேசு என்கிற நாமத்தில் நில்லுங்க. படிப்பு நாமத்தில் நிற்காதீங்க, பதவி நாமத்தில் நிற்காதீங்க. அம்மா நாம, அப்பா நாம, புள்ள நாம, ஒரு நாமமும் வேண்டாம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம். தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக எனக்கு இயேசு இருக்கிறாரு. 2025 எனக்கு பிளஸிங் தான்ப்பா. சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறாரு. 2025 மகிமை தான். எனக்கு இயேசு இருக்கிறாரு. 2025 மேன்மை தான். எனக்கு இயேசு இருக்கிறாரு. 2025 உயர்வு தான். ஆமென். ஏன்னா உண்மை சார்ந்து உங்க நாமத்துல வார்த்தையை போடுறாரு பார்த்தீங்களா? உங்களை சார்ந்து உங்க நாமத்துல ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக எதுக்கு வந்தோம்? கர்த்தாவே சொல்லுங்க, வாசிங்க. நீரே எங்கள் தேவன்,
இப்போ ஆசாக்கு விரோதமா யுத்தம். ஆசா சொல்றான், யுத்தம் என்னுடையதெல்லாம் அது உம்முடையது, மனுஷன் உங்களை மேற்கொள்ளாம பார்த்துக்கங்கப்பா. எவ்வளோ சார்ந்து நிற்கிறான் பார்த்தீங்களா? பார்த்துக்கங்க மக, நாம தூஷிக்கப்படாதபடி பார்த்துக்கங்க. எனக்கு என்ன, நான் ஒழுங்காக தேடிட்டு இருக்கேன்ப்பா, நான் ஒழுங்காக பைபிள் படிக்கிறேன், நான் ஒன்றும் யுத்தத்துக்கெல்லாம் போல, உங்களுக்கு பிரிய இல்லை, அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன செய்யணும் நீங்கள் பார்த்துக்கங்க. என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது, பிரச்சனை எங்களை மேற்கொள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த போராட்டம் எங்களை மேற்கொள்ளாமல் எவ்வளோ எவ்வளோ ஹோப் பார்த்தீங்களா, எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ விசுவாசம் பார்த்தீங்களா? ஜீசஸ் இதாங்க நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, நீங்கள் பார்த்துக்கங்கப்பா. ஏதாவது மனுஷன் உங்களை என்ன செய்யக்கூடாது. மனுஷன் இப்போ யுத்தம் ஆண்டவருக்கு நடக்குது, என்ன வார்த்தை போடுறான் மனுஷன், என்ன வார்த்தை இல்லை, மனுஷன் உங்களை மேற்கெல்லாம் பார்த்துக்கங்க. எனக்கு என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டார் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு பாரதம். நம்ம பாட்டு தான் பாடுறோம், ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர்னு சொல்லிவிட்டு இங்கே தான் ஈரே, அங்கே வெளியில் போய் இந்த வியாதி வந்துருச்சு என்னையும் சேர்த்து தான். நம்மளை எங்கே தான் ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கு வருதானே. ஆபிரகாம் சொல்லிட்டு அவர் பாட்டு தானே இருந்தார், கத்தி எடுத்துட்டார்ல. நம்ம ஆபிரகாமின் சொந்தத்தை தெரியுங்களா, ஆபிரகாமின் தேவன் நான் ஈசாக்கின் ஆண்டு சொல்லி நிறுத்து 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 நிறுத்து. எனக்கு தெரியும், நான் ஆபிரகாமின் தேவன் தெரியும், ஈசாயின் தேவன் தெரியும். நீ சும்மா பாட்டு தான் அப்படியே பாடுவ, பாட்டு தான் பிரமாதமாக பாடுவ. அடங்காதவன் எங்க வா, ஒழுங்கா போய் உட்காரு. ஹல்லேலூயா. இல்லை ரொம்ப நல்ல ஆண்டவருங்க, நம்மளை ரொம்ப நேசிக்கிற ஆண்டவருங்க, நம்மளுடைய நம்மளை புரிஞ்சு கொள்கிற ஆண்டவருங்க. நம்மளை இப்போ அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள அப்படி இப்படி அழைக்கிறாரு. எல்லாத்தையும் எல்லா மாதிரியும் இல்லை இல்லை, எப்படி எவ்வளோ ஜென்டலாக நடந்துக்கிறாருல்ல. இப்போ நல்லா படித்து ஹை லெவலில் இருக்கலாம் பார்த்து அடங்காதவன் எங்கள் வான்னு கூப்பிட மாட்டார். அவருக்கு தெரியும் செல்ல பேர் அடங்காதவன் எங்கே வா, அடங்காதவள் எங்கே வாங்க இல்லை. காட் ரொம்ப நல்ல ஆண்டவர். சொல்கிறார் பார்த்தீங்களா, மனுஷன் உங்களை மேற்கொள்ளாமல் பார்த்துக்கங்கப்பா. எஸ்ஸா பிரச்சனை இவனுக்கு, இவன் என்ன ஜெபிக்கிறா, மனுஷன் உங்களை நடந்தது என்னன்னா ஜீசஸ் 12 பாருங்க. அப்பொழுது ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க ஆண்டவர். எப்போ நம்ம பிரச்சனையை அவர் கையில் கொடுத்துட்டோமோ அவர் பார்த்துக்குவாருங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். யுத்தம் யார் பண்ணா? கர்த்தரே. ஏன்னா புள்ள என்ன நம்பி நிற்கிது, என்ன நம்பி நிற்கிது, நீங்கள் அப்படி நிற்கிதுன்னு ஆண்டு பார்த்தாரு, யுத்தம் பண்ணார். எத்தியோப்பியர் என்ன செஞ்சார்? ஆசாவுக்கு முன்பாக முறியடித்தார், ஓடி போனார்கள். 13 பாருங்க. எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். நம்ம வாழ்க்கையில் வந்த பிரச்சனை திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிய பண்ணுகிற தேவன் அவர். இன்று காண்கிற எகிப்தியனை என்றைக்குமே காண மாட்டோம். திரும்ப எத்தியோப்பியர் ஆசா சாவுற வரைக்கும் வரலங்க. திரும்ப ஒரு பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை விழுந்துட்டோம், ஆண்டு விடுதலையாக்கலாம், திரும்ப அதில் விழ மாட்டோம். திரும்ப அந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வராதபடி முறிச்சு போட்டுருவார், முறிச்சு போட்டுருவார். ஹல்லேலூயா. பாருங்க, திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி பிரச்சனையை ஆண்டவர் நொறுக்கிடுவார். உங்களை சஞ்சலப்படுத்துற பிரச்சனை எது சொல்லுங்க? நொறுங்கி போகும். அப்பெல்லாம் நொறுங்குற மாதிரி பிரச்சனை என்ன செஞ்சிருவாரு? நமக்கு விரோதமாக வருகிற சத்துருவின் வல்லமை ஆண்டவர் நொறுக்கிடுவார். பில்லி சூனிய செய்வின மந்திரம், விக்கிரக வல்லமை, பாதாள வல்லமை, வானமண்டல வல்லமை, வலு சர்ப்பத்தின் வல்லமை, அந்தி கிறிஸ்தாவின் கிரியைகளை கர்த்தர் அப்படியே நொறுக்கி போட்டுருவார். நொறுங்கி விழும் பிரச்சனை, நொறுங்கி விழும் வியாதி, நொறுங்கி விழும் போராட்டம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, போராட்டம் நொறுங்கி விழும். சத்துரு என்ன செய்வான்? நொறுங்கி நொறுங்கிட்டானா இருக்கிற இடம் தெரியாது. ஆண்டவர் செஞ்சார். நொறுங்கி என்ன செஞ்சாங்களாம்? நொறுங்கி போனார்கள். 14 கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டாயிற்று. ஓ மை காட். நம்ம வாழ்க்கையில் நமக்காக ஆண்டு செய்கிற காரியம் கர்த்தரால் உண்டான பயங்கரம். யூதா முழுவதையுமே போனுச்சுங்க, அடுத்தடுத்த பட்டணங்களுக்கு போனுச்சு. ஐயோ, ஆசா ராஜா குரோதமா கர்த்தரே யுத்தம் பண்ணிட்டாரு, அவங்க தெய்வமே யுத்தம் பண்ணிட்டாரு, கர்த்தரே யுத்தம் பண்ணிட்டாரு, நொறுங்கி விழ செஞ்சிட்டாரு, முறிந்து போக செஞ்சிட்டாரு, பட்டு போக பண்ணிட்டாரு, ஓடி போக பண்ணிட்டாரு. கர்த்தரால் உண்டான பயங்கரம். ஜீசஸ். அடுத்த வசனம் சொல்லுது, அதுங்க என்ன சொன்னாங்களா? ஆசாவும் அவனோட இருந்த எல்லாரும் பட்டணங்களை, அந்த எத்தியோப்பிய ராஜாவாகிய சேராவை சேர்ந்த பட்டணங்கள் எல்லாவற்றிலும் இருந்த பொருட்களை மிகுதியாய் என்ன செஞ்சாங்க? மிகுதியாய் கொள்ளையிட்டார்கள். நிரந்தர விடுதலையை கர்த்தர் கொடுத்தார்.
ஹல்லேலூயா. நிரந்தர விடுதலையை கர்த்தர் யாருக்கு கொடுத்தா? ஆசாவுக்கு கொடுத்த. காரணம் என்ன? பலமுள்ளவனுக்காயிலும் உதவி செய்கிறது இக்கட்டில் எங்களுக்கு மனுஷன் உம்மை மேற்கொள்ள. ஆசா ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தரால் உண்டான பயங்கரம் செய்ய முடியும்னா அதே தேவன் தான் நம்முடைய தேவன். நமக்காகவும் யுத்தம் பண்ணுவார். நீங்களும் ஆண்டவரை நோக்கி இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, ஆபத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்க, என் படிப்பு இல்லை, என் வேலை இல்லை, என் தொழில் இல்லை, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனையில் உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆசாவுக்கு தாவீதுக்கு உதவி செய்த அதே கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்து நிச்சயமாக நிரந்தர விடுதலையை கொடுத்து 2025 நீங்கள் மகிழ்ச்சியோடு போக தேவன் அனுக்கிரகம் செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் புது வருடத்தில் சந்திப்போம். ஆமென்.